நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம தான் எமோஷன்ஸ பாசிட்டிவ், நெகட்டிவ், குட், பேட் அப்படின்னு லேபிள் போட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கோம். ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அந்த மாரி ஒண்ணும் கிடையவே கிடையாது. பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் எமோஷன்ஸ்ன்னு வேணா நம்ம சொல்லலாம். ஒரு சில எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கொஞ்சம் பிளசன்ட்டா இருக்கும். அதனால இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி இது எல்லாமே. இதே வந்து ஒரு சில எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப அன்பிளசன்ட்டா இருக்கும். அதோட உட்கார்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து இந்த குற்ற உணர்ச்சி, வருத்தம், கோவம் இது எல்லாத்தோடையும் உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எப்படியாவது தள்ளிவிட்டு, நம்ம இத எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம இருக்கலாம்ப்பா, அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஆனா உண்மை என்னன்னா, இதுல எதுவுமே கெட்டது, நல்லது அப்படின்னு கிடையாது. எவ்ரி எமோஷன் இஸ் ட்ரையிங் டூ கம்யூனிகேட் சம்திங் வித் அஸ். அது என்னன்னு நம்ம காது குடுத்து கேட்கணும். இப்ப கில்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு லெசன் நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எமோஷன் வருது. வருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள விட்டு ஒரு விஷயம் போயிருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக வருது. கோவம் நமக்கு அன்ஃபேரா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு எமோஷனல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லாம, இல்ல அதுலருந்து தள்ளி விட்டு போணும்னு நினைக்காம, ஆஸ்க் யுவர்செல்ஃப் இந்த எமோஷன் எனக்கு என்ன கத்துக் குடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நட்டாஷா, ஐ அம் எ சைக்காலஜிஸ்ட். ஃபாலோ ஃபார் மோர்.